அரசியல் கற்றுக்கிறதுக்காக லண்டன் வரைக்கும் போயிட்டு வந்த ஆட்டுக்கு உள்ளூரில் கோர்ட்டும் சிபிஐயும் மண்டையிலேயே நங்கு நங்குன்னு கொட்டி பாடம் எடுத்திருக்குது. இனிமே அவதூறுக்கு பரப்புவியா, இனிமே வந்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைக்கிற மாதிரி செயல்படுவியா, நீ வந்து ஒரு பொய்க்கார பைய அப்படின்னு மண்டையிலேயே மங்கு மங்குன்னு கொட்டி விட்டுருக்குது. என்ன சொல்லியிருக்காரு? இவன் பரப்புறது பூராமே பொய். இந்த மைக்கேல்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஒரு சிறுமி வந்து மனமாற்றத்தினால்தான் இறந்து விட்டார் அப்படின்னு ஒரு அவதூற பொய்யை வதந்தியை கிளப்பிவிட்டாலையா, அவன் கிளப்பிவிட்டன்னையிலிருந்து நம்ம சொன்னது இது கண்டிப்பாக அவதூறு தான், பொய் தான். எடுத்துருக்குது பாஜக. ஆமாம், எடுத்துருந்தா விஎஸ்பி. இப்போ இது கண்டிப்பாக பொய்யாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதையே மீண்டும் ஒரு முறை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து உறுதி செய்து, மதுரை கிளை தான் நீதிபதி வந்து இளங்கோவன்கிறவர், அதனால அவர் தான் எழுதியிருக்கிறாரு. சிபிஐ விசாரித்து இதில் மதமாற்றத்திற்கான எந்தவித முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சிபிஐ கேட்டது யாரு? அவங்களே தான். ஸோ அந்த வழக்கில் வேற என்னென்ன சுவாரஸ்யம்லாம் இருக்கு, இந்த 2 கொட்டு மட்டும்தான் விழுந்திருக்கா, வேற யார் யாரெல்லாம் கொட்டி இருக்கிறா, நம்ம எந்த வகையில் கொட்ட போறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த சம்பவம் நிகழ்ந்த அன்னையிலிருந்து நம்ம எல்லாரும் அதை வந்து பெரிய அஜெண்டாவா, அதாவது தமிழ்நாட்டில் எவ்வளோ பஞ்சாயத்து நடக்குது, எவ்வளோ போயிட்டு வந்துட்டு இருக்குது, எந்த பிரச்சனைக்கும் அவனுக்கு எதுக்குமே குரல் கொடுக்க மாட்டாங்க. பிஜேபியும் சரி, இந்து மக்கள் கட்சியும் சரி, ஏதாவது ஒரு என்ன சொல்றது, கலவரம் வர மாதிரி, களம் ஏற்படுத்தக்கூடிய சம்பவம் ஏதாவது ஒன்று தென்பட்டதுன்னா, அண்ணா வெயிட் பண்ணுங்கண்ணா, நம்ம இது வந்து அப்படி இப்படி டீல் பண்ணக்கூடாதுன்னா, வேற மாதிரி டீல் பண்ணுறாங்கன்னா, அது இந்த பிடிஆர் போயிட்டு வந்தாங்கன்னா, இது இப்படி நான் வேற மாதிரி அதை செட் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா, இது நம்ம வேற மாதிரி இதை டீல் பண்ணணும்னு பார்க்குறதுங்கண்ணா. அந்த மாதிரி ஒரு டீல் பண்ணப்பட்ட சம்பவம் தான் இந்த மதமாற்றம் நடைபெற்றதாக பொய் அவதூறு கிளப்பப்பட்ட அந்த மாணவியின் மரணம். அந்த மாணவி வந்து தற்கொலை செய்து அவர்கள் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. படுத்த படுக்கையாக இருக்கும்போது விஹெச்பியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் முத்துவேல் அவன் தான் அந்த வீடியோவை வந்து பதிவு செய்தது. பாருங்கள், மதமாற்றம் செய்து அந்த பொண்ணை வந்து நெருக்கடி கொடுத்து அந்த பொண்ணை வந்து சூசைட் பண்ணிடுச்சு, இதுதான் நடக்குது இங்கே தமிழ்நாட்டில், கிறிஸ்தவ மிஷனரி பள்ளி அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு ரூமரை கிளப்பி விட்டாங்க. இதுல வந்து ஆக்சுவலா அன்னைக்கு மாநில அரசு வந்து நடவடிக்கை எடுத்து சொல்லியாச்சு. அந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுத்து இல்ல அப்படிலாம் நடக்கல. பள்ளி கல்வித்துறை சார்பாக ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அங்க இருக்கிற மாணவிகள் எல்லாரும் விசாரிக்கப்பட்டு அந்த மாதிரியான எந்தவித புகாரோ மதமாற்றத்துக்கான முகாந்திரமோ அங்க இல்லை அப்படின்னு பள்ளி கல்வித்துறை சார்பாகவும் சொல்லப்பட்டது. காவல்துறை பல கோணத்தில் அந்த விசாரணையை வந்து மேற்கொண்டுச்சு. ஆனால் மதமாற்றம்ங்கிறதுக்கான எந்தவித முகாந்திரமும் பிரீமா ஃபேசியாவே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து சொல்லப்பட்டது. ஆனால் அதை நம்பாம எங்களுக்கு சிபிஐ வேண்டும், சிபிஐ வேண்டும், சிபிஐ வேணும்னா முத்தரசன் தோழர் கடுமையாக திட்டி விட்டுருவாரு. அதனால சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டது ஒத்த காலில் இருந்தவனுக்கு தான் இப்போ அது எங்கே மிதிக்கணுமோ அங்கே மிதிச்சு அனுப்பிச்சு விட்டுருச்சு. அந்த சிபிஐ விசாரணை வந்து பல்ல காட்டுது, உங்க மூத்துல கரியை பூசி வச்சிருக்குது, மாநில அரசு சரியா தான் சொல்லி இருக்குது அப்படிங்கிறது திரும்ப சரிதான், பள்ளி கல்வித்துறை சரிதான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கு. இது குறித்து நம்ம விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசன் வந்து அவருடைய பிளாக்ல ஒரு நீண்ட நெறிய கட்டுரை ஒன்று போட்டிருக்கிறாரு வித் டைம் லைனோட. இந்த டைம்ல இந்த தேதியில இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது, அப்போ இவங்க அதை சொன்னாங்க, இவங்க அதை சொன்னாங்க, இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் நம்ம பேசணும், நீதித்துறை இப்படி செயல்பட்டதுங்கிறத அவர் வந்து மிகவும் டீட்டெயிலாக எழுதியிருக்கிறாரு. வாய்ப்பு இருப்பவங்க அந்த பிளாகையும் ஒரு முறை படித்து விடுங்கள். இப்போ இந்த மதமாற்றம் நடைபெறவில்லை அப்படின்னு சொல்றது யாருன்னா சிபிஐ. சிபிஐ யார்கிட்ட இருக்குது? சிபிஐ வந்து ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு. அப்போ நீ ஆளுகிற அந்த ஒன்றிய அரசின் நிறுவனமாக இருக்கக்கூடிய சிபிஐயே மூஞ்சில பட்டார்னு அப்படி இருக்குது இல்லையா, கரிய பேசிவிட்டு. ஆமா, இப்போ இதில் மதமாற்றம்ங்கிற விஷயம் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டே நம்ம கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. இப்போ மதமாற்றம் அப்படின்னா யார் யாரை இப்போ அந்த சிறுமியை மதமாற்றம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். சரி, அந்த சிறுமி என்ன மதம்னு உனக்கு தெரியுமா? லாவண்யா பேர் சொல்லக்கூடாதா? சரி, இப்போ வந்துருச்சு ஏதோ ஒரு பேர்,
அந்த பேரை வச்சு சிறுமியோட பேரை சொல்லி இன்றைய அமைச்சருக்கு முதற்கொண்டு எல்லாரும் இந்தியா முழுக்க அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணானுங்க இவனுடைய அந்த வார் ரூம்களை வச்சுக்கிட்டு. சரி, அந்த பெண் அந்த சிறுமி ஆமா பேரை வச்சு சொல்லுவாங்க, இவங்க இந்து இவங்க முஸ்லீம்னு பேரை வச்சு கண்டுபிடிப்பாங்களா, அதில் சொல்லுவாங்க. அதுதான் கேட்குறேன், எப்படி இந்து எப்படி இந்துன்னா இந்து பேர் அதான் வைப்பாங்க. இந்துங்கிறது மதமா? ஆமா இந்துங்க அப்படிதான் சொல்லியிருக்குது. யாரு சொல்லியிருக்குது அப்படின்னு சர்டிஃபிகேட் அதான் சர்டிஃபிகேட்டா இருக்குது. ஆமா சரி, இந்து மதத்தோட தலைவர் யாரு? இந்து மதத்தோட தலைவர் தெரியலையே நம்மளுக்கு, சங்கராச்சாரியன்னு சொல்றாங்க. சங்கராச்சாரியன்னு சொல்றாங்களா? சங்கராச்சாரியோட பேர் என்ன? சண்மத சாவகரா? சரியா? சண்மக சாவகர் தான். சண்மதம்னா என்ன? சன்னு ஆறா? 6 மதங்களின் இதா? அப்ப என்னங்கிறதே ஒரு மதம் இல்லையா பாஸ்? அப்ப நீங்க எந்த மதத்துல இருந்து எந்த மதத்தை மாத்திர? சன்மார்க்க சங்க தலைவர் அவரு. சன்மார்க்க சங்கத்துக்குள்ள அவர் தலைவர், சன்மார்க்க சங்கத்துக்கு தலைவர் வேற. இது என்ன? சண்மத ஸ்தாபகர். அதான் நீங்க சொன்னது கேட்டதான். சண்மதம்னா என்ன? சண்முகம். சண்முகம்னா என்ன? 6 முகம். 6 முகம். சன்னா 6. அப்ப 6 மதத்தினுடைய ஸ்தாபகர் தலைவர். அப்ப அதுவே ஒரு மதம் கிடையாது. சைவம், வைணவம், கணாபதியம், கௌமாரம்னு இப்படி 6 மதம் இருக்குது. சக்தியை வழிபடுகிற மதம். இப்ப இந்த 6 சமயங்களுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு கொலாஜ். அதுதான் வந்து ஹிந்துன்னு இவங்க சொல்லப்படுறது. நம்ம இப்போ சமீபமாக கூட நம்ம ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் பாலச்சந்திரன் அவர்கள் கூட சொன்னார், இப்போ ஹிந்துன்னு இப்போ நீ பேசிக்கிட்டு இருக்கிறல, அதுவே ஒரு போட்டு ஜீவோ தெரியுமா தம்பி. அது சங்கராச்சாரியா சொல்லியிருக்காரு, இந்த இந்து மதம் இல்லாட்டி நம்ம அந்த பொன்மொழியை சொல்லுங்க. இந்து மதம் இல்லாட்டி நம்மளாம் என்ன ஆயிருப்போம்டா தம்பி. நல்ல வேலை வெள்ளக்காரன் வந்து இந்துன்னு நமக்கு பேர் வச்சானோ நம்மலாம் பிழைச்சோம் அப்படின்னு சொன்ன வெள்ளக்காரன் தான் இந்துன்னு பேர் வச்சிருக்கிறான். அதுக்கு முன்னாடி இந்துங்கிறது இல்லை. அப்ப இந்த இந்துங்கிறதே முதல்ல ஒரு மதம் கிடையாது. ஏன்னா இவன் வந்து சொல்றதெல்லாம் என்ன, இவனுக்கு சொல்றதெல்லாம் இந்த சங்பரிவார கும்பல்கள் சொல்றதெல்லாம் என்ன, கத்தி முனையில மதம் மாறிட்டாங்க. அப்புறம் மதம் மாறின மக்கள் வந்து இழிவுபடுத்தி பேசுறது எப்படின்னா, ரொட்டி துண்டுக்கும் அரிசி முட்டைக்கும் மதம் மாறிட்டாங்க. அந்த ரொட்டி துண்டும் அரிசி முட்டையும் ஏன் உன் மதத்தில் நீ கொடுக்கல? உன் மதத்துல சரியா கொடுத்துருந்தேன்னா உங்ககிட்டே இருந்துருப்பாங்கல்ல. அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்றேன் கேள்வி. ரொட்டி இவனுங்க ரொம்ப காலமா ரொட்டி துண்டு அது இதுன்னு பேசிட்டு இருப்பாங்க. இப்ப சமீபமா கிருஷ்ணகிரியில ஏதோ ஒரு ஊர்ல அந்த மாவட்டத்துல நாங்க மொத்தமா எல்லாரும் மதம் மாற போறோம். யாரு? ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலினத்து மக்கள். எங்களுக்கு வந்து மரியாதை இல்லை, அதனால நாங்க டோட்டலா முஸ்லீம் மதத்துக்கு மாற போறோம்னு இப்ப ஒரு மாசத்துக்குள்ள ஒரு ஊர்ல சொன்னாங்க. இப்ப இதே அங்க ரொட்டி துண்டு கிடையாதா? அப்ப ஏன் கொடுக்காம வச்சிருக்கீங்க? ஏன் கொடுக்கலங்கிற கேள்வி இல்ல. ரொட்டி துண்டுக்காக மாறல, எங்களுக்கு இந்த ஊர்ல மரியாதை இல்ல, எங்களை யாரையும் மதிக்கிறது இல்ல, சுயமரியாதை நிமித்தமாக அவர்கள் போறாங்க. அவ்வளவுதான் மேட்ரு. ஆனா இதை வந்து ரொட்டி துண்டுக்காக, பணத்திற்காக, அரிசிக்காக அப்படின்னு சொல்றதெல்லாம் யாரா இருக்கும்? சங்கீதான் சொல்லுவான், வேற சொல்லுவான். அப்படியா? ஆமா. எம்ஜிஆர் சங்கின்றீங்க. எம்ஜிஆரா? எம்ஜிஆர் எங்க சொன்னாரு? மீனாட்சிபுரம் மதமாற்றத்து குறித்து எம்ஜிஆர் சொன்னப்போ அங்க சாதிய பிரச்சனை எல்லாம் இல்ல, அவங்க வந்து வெளிநாட்டுல பணம் வருகிறது, அந்த பணத்திற்காக அவர்கள் மதம் மாறி இருக்கிறார்கள் அப்படின்னு எம்ஜிஆர் பேசியிருக்கிறாரு. எம்ஜிஆர்? ஆமா, நம்ம தொடர்ந்து இந்த பேசிட்டு இருக்கிறோம் அத மதமும் மதமாற்றமும் அப்படின்னு. தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய பிஹெச்டி ஆய்வு கட்டுரை பிளஸ் அந்த ஆய்வு கட்டுரை குறித்து அவர் பேசின அந்த ஸ்பீச்சு, இது ரெண்டையும் தொகுத்து புத்தகமாக போட்டிருக்கிறார்கள். வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிக்கவும். அப்படி மதம் மதமாற்றம் புத்தகத்துல எம்ஜிஆர் பேசினா பதிவு பண்ணியிருக்கிறாரு. எம்ஜிஆர் சங்கின்றீங்க நீங்க பாத்துங்க. அப்படி பேசினா சங்கி தான், வேற என்ன பண்ண முடியும்? சோ இப்படி எம்ஜிஆர் சங்கின்னு சொல்லல நானு, அப்படி பேசினா சங்கி தான். அது இல்லைன்னு சொல்லுவீங்களா? அப்ப சொல்லுவீங்களா தம்பி? இப்படி ரொட்டி துண்டுக்காக வந்து ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு அவங்க சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் தான். அதே போல கத்தி முனையில மனமாற்றப்பட்ட அப்படின்னா, கத்தி முனையில மனமாற்றப்பட்டவங்களை நீ ஆவேசமா பேசுவேன்னா, அப்போ உங்க ஆத்து புல்லாண்டால் கமல்ஹாசன் எதுக்கு பண்ணீங்க கம்பியில கட்டி தொங்க விட்டீங்க? கம்பியில கட்டியா? எங்க தசாவதாரம் படமா இல்லையா? ஆமா. அதுல எது கமல்ஹாசனை கம்பியில கட்டி தொங்க விட்டாங்க? எங்க எப்பா அதுல ஒரு கேரக்டர் பண்ணி ராமானுஜமா? ராமானுஜதாசன் எது கம்பியில கட்டி தொங்க விட்டாங்க சொல்லுங்க? அது வந்து அவர் வந்து வைணவர். அதுல சைவத்துக்கு வைணவத்துக்கு நடந்த பிரச்சனை ஃபைட்டு, ஒரு 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 ஃபைட்டு போடா ஃபுல் உங்க அப்பா ஃபுல் அப்படின்னு இப்ப அடிச்சுக்கிற மாதிரி அப்ப வந்து அடிச்சுட்டீங்க. அப்ப நீங்களும் பணல்வாதம் புனல்வாதம் சொல்லுவாங்களா இல்லையா? நீ ஃபுல் உங்க அப்பா ஃபுல் சொன்னது வடக்குல தென்குல பிரச்சனை. சரி, இப்ப அதுவே சைவம் வைணவம் பண்ணிச்சுன்னா? ஆமா, அதேதான். அப்ப அதான் நான் சொல்றேன். ஓகே, நடக்குதா இல்லையா? இப்ப இதேதான்
அனல்வாதம் புனல்வாதம் பேசுறதுலாம் என்ன? அப்ப அதெல்லாம் எந்த முனையில இது பண்றது? அது என்ன? அப்புறம் கம்பியில கட்டி இப்ப தொங்க விட்டீங்களா, அதெல்லாம் என்ன? அப்ப அந்த காலகட்டத்துல சைவமும் வைணவமும் அரசர் வந்து அரசரை இந்த பார்ப்பனர்கள் போய் மண்டையை கழுவி அவங்களுடைய சைவ பார்ப்பனர்கள்லாம் அவங்க வந்து மண்டையை கழுவிடுறது, வைணவ பார்ப்பனர்களால் முடியும்னா அவங்க மண்டையை கழுவிக்கிட்டு அந்த மன்னரை அந்த அரசரை அந்த நாடு முழுக்க அதுக்கான கோயில்கள் எழுப்ப வைக்கிறதோ இருக்கிற மற்ற சமய கோயில்களை வந்து இவங்க கோயிலாக மாற்றுறதோ, இப்படி சைவர்களை வைணவர்களும் சேர்ந்து சமணர்களையும் பௌத்தர்களையும் செஞ்சுருக்கானுங்க. அதான மேட்ரு. ஆமாவா இல்லையா? அப்ப இதே மதமாற்றமா இல்லையா? இப்ப இது எதிர்ப்பியா மாட்டியா? இப்ப தாய் மதம் திரும்புன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான்ல அவனை, இப்ப இது தாய் மதம் திரும்புறதுன்னா நீங்க எந்த மதத்தை கூப்பிடுறீங்க? 6 மதத்துல எந்த மதத்துக்கு நான் போறது? தாய் மதத்துக்கு திரும்புன்னு சொல்றேன்னா இப்ப நான் எந்த மதத்துக்கு போறது? நான் சைவத்துக்கு போறதா, வைணவத்துக்கு போறதா, கணபதியத்துக்கு போறதா, கௌமாரத்துக்கு போறதா, எதுல போறதுன்னு சொல்லணும்ல. அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு மதமாக கிடையாது, இதுக்குள்ளேயே இவ்வளோ கிளாஸஸ் இருக்குது, நீங்களே கத்தி முனையில் இவ்வளவு சேட்டை பண்ணி வச்சுருக்கிறீங்க. இப்போ இதெல்லாம் இல்லை அப்படின்னா அப்போ என் ஊரில் இருக்கிற மதுரை வீரசாமி இருக்கான்ல, அவன் இதில் வருவான் சுடலை மாடன். இப்போ என் ஊர், என்னுடைய ஊர் காவல் தெய்வம், என்னுடைய தெய்வம் மலையாள சுவாமி. அந்த சாமி எங்கே வருது சொல்லு? அந்த சாமிக்கு எந்த இடம்? என் கருப்பண சாமிக்கு என்ன இடம்? என் காளிக்கு என்ன இடம்? அது சைவத்தில் வருகிறதா, வைணவத்தில் வருகிறதா, கணபதியத்தில் வருதா, கௌமாரத்தில் வருதா? இல்லை உங்களுடைய வேதத்தில் அந்த சாமிக்கு என்ன இடம் சொல்லணும்ல. நான் இப்போ எங்கள் வீட்டில் வந்து கும்பிடுறாங்க, எங்கள் வீட்டில் அவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறாங்க. இப்போ அந்த சாமியை நான் எங்கே கொண்டு போய் எந்த வேதத்தில் வைக்கிறது? அப்போ இப்போ இந்த சாமியெல்லாம் சேர்ந்து வேறு மதத்தில் எதுவும் இருக்கா? இந்த 6 சண்மதம் இல்லாமல் 7வது ஏதாவது ஒரு மதம் இருக்கா? இப்போ அதையும் சொல்லணும்ல. அப்போ நீங்களே கத்தி முனையில் வாழ்முனையில் இவ்வளோ, அப்போ இப்போ மற்ற மதத்துலாம் அந்த பிரச்சனை இல்லவே இல்லையா? இப்போ கத்தி முனையிலையோ வன்முறை ரீதியில எந்த மதமே மாறலையா? அப்படின்னா எல்லா மதம்னாலே அப்படிதான் இருக்கும். காலம் முழுக்க மதம் மாறதுன்னா எல்லாம் அப்படிதான் இருக்கும். அப்போ அதையேத்தான் நீங்களும் பண்ணியிருக்கிறீங்க. அவனை மட்டும் சொல்றது எப்படி கரெக்டாக இருக்கும்? சமணர்களை கழுவேற்று 7000 பேரை ஒன்றா கொண்டுறீங்கன்னு ஒன்று இருக்குது. பாடல்கள் இருக்காது, பாடல்கள் இருக்குது. இல்லை அவங்க வந்து அவங்கெல்லாம் சேர்ந்து திருடி நம்மளை அழிச்சு விட்டாங்க, செஞ்சு விட்டாங்க அப்படின்னா ஸ்ரீரங்கம் கோயிலுடைய மதில் சுவரை கட்டுறதற்காக பௌத்த கோயிலில் இருக்கிற தங்க சிலையை திருடி கொண்டு வந்தான் கோயிலை கட்டினு பாடல்கள் எழுதியிருக்கிறதா சொற்பொழிவாளர்கள், பல சொற்பொழிவாளர்கள், காலேஜ் செய்பவர்கள் சொல்கிறாங்க. அப்ப அது என்ன கணக்குல எடுத்துக்கிறது? அப்ப அது எந்த கத்திமனை மதமாற்றத்துல வருது? அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்மளாம் ஏன் இந்த கேள்வியை கேட்கறோம்னா, வேற எந்த மதத்திலையும் இல்லாத ஒரு அவலமும் கொடுமையும் கொடூரமும் இந்த மதத்துல இருக்கு. என்னது? மற்ற மதத்துல பிரிவுகளோ அவங்களுக்குள்ள உட்பிரிவுகளோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனில் அவங்க பிரிவுகள் உண்டாயிருப்பாங்க. இப்போ இதில் வந்து கிறிஸ்டியனில் வந்து 2ஆம் 3ஆக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து அந்த சிலை வடிவத்தை ஏற்றுக்கொள்கிறவராக இருப்பாங்க. இல்லைங்க எங்களுக்கு கொள்கை ரீதியாக நாங்கள் அந்த சிலை வடிவத்தை நாங்கள் ஏற்கலை, நாங்கள் சிலுவை ஏற்கிறோம், கொள்கை ரீதியாக நாங்கள் அந்த இதை வந்து ஏற்கலை. சில பேர் வந்து கிறிஸ்துவர்களே வந்து அவர் வந்து தூதர் மட்டும்தான், அவர் கடவுள் கிடையாது, நாங்கள் அவரை வழிபட மாட்டோம்லாம் இருக்காங்களாம். இப்போ இவங்கெல்லாம் ஒரு கொள்கை சார்ந்து இல்லை அந்த மதத்தின் கோட்பாடுகளை சார்ந்து அவங்க பிரிவுகளாக இருக்கிறவங்க, அதுக்குள்ள பிரிவினை கிடையாது. ஆனால் இத்தனை பிரிவு இருந்தாலும் அந்தந்த பிரிவுக்குள்ள உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் முழு உரிமை உண்டு. யார் வேணா காலேஜ்ல படிச்சு போய் பாக்குறாங்களாம் இல்லையா? ஆமா, நீ சொல்லு பாப்போம், இங்க முடியுமா? யார் வேணா போய் அர்ச்சக பள்ளியில படிச்சுட்டு அர்ச்சகரா சொந்த மதம்னு சொல்லப்படுறதுக்குள்ளேயே இத்தனை பிரிவுகளா? இதைத்தான் அம்பேத்கர் சொல்றாரு. இது வந்து ஒரு படிக்கட்டு இல்லாத அப்பார்ட்மெண்ட் போல, இது வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு கொண்ட ஒரு படிநிலை இன்இக்வாலிட்டி அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி எந்த மதத்திலயாவது இருக்குதா? அப்போ இவ்வளவு கொடூரத்தை சொந்த மதம்னு சொல்கிற உன்னுடைய சொந்த மக்கள் மீதே நீ ஏவணும்னா அப்போ அவன் எங்கே சுயமரியாதை கிடைக்குதோ, எங்கே தனக்கான இது கிடைக்குதோ அங்கே தானே போவான். தன உரிமை எங்கே கிடைக்குது அங்கே ஒரு இடத்துக்கு நீ போகிற, அங்கே யாரும் உள்ளே விட மாட்டாங்கிறாங்க, வெளில போடா, வெளில போனீங்களா வரக்கூடாதுன்னு அசிங்கப்படுத்தி வெளில அனுப்புனா எங்க போவாங்க? ஆட்டோமேட்டிக்கா தன்னை ஏன் ஒரு சகோதரத்துவமா இருக்கானா இயல்பான விஷயம் தானே. அப்ப இதை இவங்க காலம் முழுக்க இவனுங்க வந்து கத்தி முனையில மாத்திட்டாங்கிறதோ ரொட்டி துண்டுன்னு அந்த மக்களை இழிவுபடுத்துறதோ இருக்குல்ல, இவங்க தான் இழிவானவங்க. எப்படி? ஆமா, உன் சொந்த மதத்துக்குள்ளே வச்சுக்க தெரியாது. ஒரு மதத்துல உள்ளவங்கள நிர்வாகம் பண்ண தெரியல உனக்கு, அவ்வளவுதான். அவங்க கோச்சிக்கிட்டு வெளில போறாங்கன்னா அப்போ உன்னோட நடைமுறை அல்லது வந்து உன்னோட ட்ரீட்மெண்ட் சரியில்லை. சரி, இவன் மதத்துக்குள்ள சொல்ற இந்த ஏற்றத்தாழ்வு படிநிலைகளுக்குள்ள இவன் உயர்ந்தவனா சொல்றானே, அவனாவது தான் வந்து
நம்ம எல்லாரும் ஒரே மதம்ங்கிறத ஏற்றுக்கிறானா அவனா நம்ம மதத்தை என்டார்ஸ் பண்ணுறான்னு பார்த்தா இந்த ஸ்ரீரங்கத்தில் ஒருத்தன் பேசிகிட்டே இருப்பான்ல இப்போ கூட துணை முதல்வர் குறித்து ஒரு அவதூறு பேசி இன்னொரு ஜிஆர் குறித்து ஒரு அவதூறு பேசி ஜிஆரே வழக்கு தொடுத்து போலீஸா பெண் போலீஸை கொடுத்து அது எக்ஸ்ட்ரா தூக்கி வச்சிருக்கிறாங்கல்ல ஒரு வழக்கறிஞர் பெண் வழக்கறிஞர் அவதூறா பேசி அந்த வழக்கு வேற மேலே இருக்குது அவன் வந்து ஒரு அவனெல்லாம் அவன் சொல்லலாம் அவெல்லாம் கண்டிப்பாக சொல்லலாம் ஒரு பேட்டி கொடுக்குறான் பேட்டி கொடுக்குறப்ப என்ன இந்துன்னு சொல்லாத ஐ எம் நாட் ஹிந்து நான் சனாதனி அப்படிங்கிறான் சனாதனி அப்ப இந்த சனாதனம் ஒளிஞ்சு போச்சுன்னு சொன்னா கோபம் வருது சனாதனி சொல்றாப்ல அப்ப இருக்குன்னு அர்த்தம் இப்ப அர்ஜுன் சம்பத் போன்ற பார்ப்பன அடியாட்கள் இப்போ இது போய் என்னன்னு இது பண்ண போறீங்க அவன் ஹிந்து இல்லைங்கிறான் நீ இந்துக்களின் முதல்வருங்கிற நீ நம்மளாம் இந்துங்கிற அவன் இந்துவே இல்லை நான் என்ன சனாதனி விட்டுருங்கிறான் நீ அவனுக்கு கூட்டு போயிட்டு இனஅழிப்பு பண்றாங்க இவங்களெல்லாம் நான் காப்பாற்ற போறேன்னு நீ கையை போட்டு நிக்கிற ஒருபடி மேல போய் பார்ப்பனர்கள் தமிழர்கள் இல்ல அப்படிங்கிறாங்க இப்போ என்ன சொல்ல உச்சபட்சம்ல இது இப்போ நம்ம இங்க ஒரு பீஸ் என்னன்னா பார்ப்பனர்கள் தமிழர்கள் அவர்கள் இங்க இல்லாமல் எங்கே போனார்கள் அவர்கள் இங்க எப்பா 500 வருஷம் முன்னாடி உள்ளவங்கள இங்கேருந்து பிரிஞ்சு போனவங்கள தமிழர்கள் இல்லைங்கிற 2000-3000 வருஷமா இங்க இருக்கிறவங்க வெளில இருந்து வந்தவங்க அவங்க தமிழர்கள் வெள்ளைக்காரன் வந்துட்டு போனா அவன் இங்க வந்து 300 வருஷம் ஆண்டான் அவன் வெள்ளைக்காரன் அவன் எப்படி வந்தவன் போக வேண்டியதானே அப்படியே எல்லாருக்கும் தானே இப்போ இருந்தோம் இப்போ அதே சைமனு இப்போ நம்ம பேசின இந்த விஷயத்தெல்லாம் பேசுவானா இப்போ நம்ம கேட்டோம்ல சொந்த மதத்துலேயே இவ்வளோ பிரச்சனை இருக்குது திரும்பி தாய்மதம் திரும்புங்கிறியே எந்த மதத்துக்கு போக பண்ணி அவன் ஏதாவது ஒன்று தெளிவுபடுத்துவானா பண்ண மாட்டாப்ல இல்லை இங்கே எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரியான கடவுள் இருக்குதா ஒன்றும் இல்லை இப்போ அவன் தூக்கி பிடிக்கிற அந்த சங்க இலக்கியங்கள்லேயே 5 வகை நிலங்கள் தானே 5 வகைக்கும் வழிபடுகிற கடவுள்கள் வந்து இறைகள் வேற வேறையாத்தானே இருக்குது இப்போ இந்த நிலத்தில் இருக்கவன் அந்த இறைவனை ஏற்றுக்குவானா அப்படி எங்கேயாவது இருக்கிறதா அப்படி எதுவுமே இல்லை அப்போ அது என்னவா இருக்கு இப்போ அவன் ஒருத்தன் கோயில் கட்டி அவன் ஒருத்தன் வந்து இது என் சாமின்னு ஒருத்தன் என்ன சொல்லி அவனை எதிர்த்து நீ எப்போ கேள்வி கேட்க போற அப்போ இதெல்லாம் ஏன் கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னா இவெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பாட்டம் முருகன் சொல்லுவான் ஏன் முப்பாட்டம் பெருமாள் ஏன்னு சொல்லல அதுவும் சங்கலிக்கங்கள் சொல்லியிருக்கு திருமால் வழிபாடு சொல்லியிருக்குதுல்ல மாயன் வழிபாடு நீ தானே சொல்ற திருமால் வழிபாடு சொல்லிக்கல ஏன் சொல்ல சைவம்ங்கிறாரு அவரு சைவ மதத்தை சொன்னா சைவன் சரி அப்ப சைவன்னு சொல்றேன் ராஜராஜ சோழன் கோயில் கட்டினாரா ஆமா ராஜராஜன் கோயில் கட்டினார்ல சிவனுக்கு தானே கட்டியிருக்கிறாரு ஆமா முருகனுக்கு தனியா கோயில் கட்டியிருக்காரா முருகனுக்கு தெரியலையே இல்ல தெரிந்தாலும் சொல்லுங்க இல்ல இல்ல அப்ப இவன் ஏன் அதை எடுத்து முன்வைக்கிறான் முப்பாட்டன் முருகனுங்கிற சோழன் கட்டல கட்டல அப்போ முப்பாட்டன் தவறிட்டானா இல்ல வேற ஏதாவது சொல்ல போறியா இல்ல இவன் அடிக்கடி ஒரு சொல்ல விஜயநகர பேரரசு வந்து அழிச்சிருச்சு உறவே அப்படி பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது அதுக்கு ஏதாவது சான்றுகள் இருக்கா இல்ல 5 திணைகளும் சொல்றாப்லையே 5 திணைகள்லயும் மாயோன் கிருஷ்ணன் அதே ஏன் நம்ம முப்பாட்டு ராஜராஜ சோழன் பெரும்பாட்டன் அவன் பெரும்பாட்டன் ஏன் கட்டல எல்லாருக்கும் கட்டியிருக்கணும்ல ஏன்னா அவன் வந்து சைவ சமயம் மாயவன் கூட வைணவன் சொல்லிடுவாங்க முருகன் சைவனத்துல தானே வராப்புல கட்டியிருக்கணும் ஏன் கட்டல அவரோட பையன் வேற சொல்றாங்க பையன் வேற இல்ல சிவனோட பையன் வேற இல்ல ஏன் கட்டல இப்ப இந்த சீமான் பேசுற இந்த முருகன் முப்பாட்டன்கிறது இருக்குல்ல இது வந்து யூனிஃபார்மிட்டி எல்லாத்தையும் ஒரு இதுக்குள்ள கொண்டு வருது இப்போ முப்பாட்ட முருகன் அப்படிங்கிறது எல்லாருக்குமான தெய்வம் இப்போ முருகனை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இப்போ இந்த இந்து மதம் அப்படின்னு இவனுக்கு சொல்கிற இந்த சன்மதம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் வந்து கும்பிடுறவங்க இருக்கிறாங்க முருகனுக்கு இஷ்ட தெய்வமானவங்க இருக்கிறாங்க எங்கள் வீட்லேயும் முருகனை கும்பிட்றவங்க இருப்பாங்க அதுலலாம் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இவன் எல்லாருக்குமான பாட்டன் அவர் தான் ஏன் இவன் நிறுவ பார்க்குறான்னா இது வந்து யூனிஃபார்மிட்டி இதைத்தான் வந்து RSS செய்யும் இதைத்தான் வந்து ஏற்றுக்கிட்டே ஆகணும் இதான் மதம் மாறுறதுங்கிறது ஆமா அவ்வளவே தான் அதான் பாயிண்ட் அதான் இவ்வளவு நேரம் சுத்திக்கிட்டு விடுதலை ஒரு டயலாக் வரும் கூப்பிடுறதா என் பேரு நான் சொல்றதா என் பேரு அது மாதிரி தான் என்னத்தை கும்பிடணும் தனக்கு என்ன தோன்றுறது தான் யார் தன் அடையாளம் என்னங்கிறது சம்மந்தப்பட்டவங்க தான் சொல்லுமே ஒழியா நீ வந்து முப்பாட்டனா முருகன் தான் முருகன் இதுதான் நீ கும்பிடணும் அப்படின்னு சொல்றது கைண்ட் ஆஃப் மதமாட்டம் தான். ஆமாம் நான் அதான் சொல்கிறேன் அதுக்காக வந்து முருகன் வந்து புறக்கணிக்கிற மாதிரி அதெல்லாம் கிடையாது மக்கள் வந்து வேணுங்கிறவங்க கும்பிட்றாங்க அதான் சொல்கிறேன் இப்போ எங்கள் வீட்லேயே முருகன் வழிபாடு பண்ணுவாங்க அவங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்குது அவங்க போய் கும்பிட்றாங்க அவங்க எல்லா தளத்துக்கும் போகிறாங்க அது பிரச்சனை இல்லை இப்போ என் வீட்டில் கும்பிட்றதையே சத்யானா வீட்லேயும் கும்பிடணும்னு நான் சொல்லக்கூடாதுல்ல அதை தான் நான் வைக்கிறேன் அதை ஏன் அவன் பண்ணுறான்னா இது RSS தான் அதை பண்ணிட்டு நேராக கொண்டு போய் வேலை எங்கே கொண்டு போய் கொடுக்குறான் முருகன் கையில் பாஜக கையில் கொடுத்துட்டு போயிடலாம் ஸோ இதனால தான் சொல்கிறோம் அவன் வந்து சங்கி இதனால தான் அவன் தாய்மதம் திரும்புன்னு சொல்கிறவன் எந்த மதம்னு சொல்ல மாட்டேங்கிறான் இப்போ எதை மதமாற்றம் யார் மதமாற்றம் பண்ணால் அதை தெளிவாக சொல்லு
அவங்க பண்ணுறது அவங்க பண்ணதான் நீ குற்றம் சாட்டுறது மதமாற்றம்னா, இப்போ நீங்கள் எல்லாத்தையும் இந்துன்னு சொல்லி வச்சிருக்கல, இப்போ நீங்கள் எல்லாத்தையும் சன்மதம்னு சொல்லி வச்சிருக்கல, அப்போ அது மதமாற்றமா இல்லையா? அது வந்து நம்மளுக்கு நடக்கலை, தெரியாமல் நடந்திருக்குது இல்லையா? மாற்றமா இல்லையா? ஆமா, நம்மளாம் அதை கவனிக்கிறதே இல்லையா? வேற வேலை இருக்கு. அப்ப வாழ்முனையில செய்யப்பட்ட மதமாற்றங்கள்லாம் இருக்குன்னு நீ மத்த மதத்தை சொல்றனா, இப்போ சண்மதமும் வாழ்முனையில பண்ணதா இல்லையா? பௌத்தர்களை எப்படி பண்ற, சமணர்கள் என்ன பண்ண, நம்ம அதைத்தான் நல்ல நேரம் பேசணும். அப்ப அவங்க பண்ணதான் நீ குற்றச்சாட்டு மதமாற்றம்னா நீயே அப்படித்தான் பண்ணிருக்க. அந்த சிறுமியினுடைய அந்த வழக்குக்கு வருவோம். இப்போ மதமாற்றம்ங்கிறது நடக்கலை. இப்போ நம்ம எல்லாரும் சொன்னதுங்கிறது நடந்ததாக அவங்க சொல்கிறாங்க. என்னன்னா அப்போ இதெல்லாம் என்னங்கிற கேள்வி தான். ஆனால் இப்போ சிபிஐ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மதமாற்றம்ங்கிறது விசாரணையின் முடிவில் மதமாற்றம் நடக்கவில்லை, சிபிஐ உன்னுடைய ஒன்றிய அரசனோட கட்டுப்பாடு தான் இருக்குது. அந்த முகமையே என்ன சொல்லுதுன்னா அப்படிலாம் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த பிரச்சனையை நீங்கள் கலப்புனப்போ இன்னொரு ஆடியோவும் வந்துச்சு. இந்த விஹெச்பி மாவட்ட செயலாளர் முத்துவேலுங்கிறவன் வந்து ஃபோன் பண்ணி இன்னொரு நபர்கிட்ட பேசுறது, நீ போய் 25 லட்ச ரூபா சம்திங் கேளு அந்த பள்ளி நிர்வாகத்திட்ட, அவங்க கொடுக்கலன்னு சொன்னால் நான் அண்ணாமலையை கூப்பிட்டு வந்து போராட்டம் பண்ணுறேன், அதாவது அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறான், இந்த அமௌண்ட்டு வரைக்கும் ஓகே, அப்படி இல்லைன்னா அண்ணாமலை கூப்பிட்டு வரேன். இது சீமான் கூட பர்சன்டேஜ் லெவலில் எடுத்துருப்பான், இல்லை அண்ணாமலை 25 lakhsக்குலாம் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி போராட்டம் வைக்கிறேன்னா இல்லை புரியல எனக்கு இது என்னன்னு. இல்லை மதமாற்றது அப்போ இந்த லெவலில் தான் இருக்குது. நீங்கள் மதத்தை காப்பாற்றுறது நோக்கம் இல்லை. இல்லை மதத்தை காப்பாற்றணும்னா எது வேணாலும் செஞ்சுருக்கலாம். ஐயோ போகக்கூடாது இவங்க நம்ம மதத்தில் இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும், அவங்கள்ட்ட அறிவுரை சொல்லி, இல்லைம்மா நம்ம முதல்ல இவ்வளோ இருக்குது, இவ்வளோ பயன் இருக்குது, நம்ம மோட்சம் மட்டும் அதுதான் நடக்கவே இல்லையே. அப்புறம் எங்க இருந்து இவன் போய் அப்படி அப்புறம் ரேட்டுக்கு மாத்திரம்னா நீ ரேட்டு பேசிட்டு இருக்க, நீ காசுக்காக மதம் மாறாம இருக்கிற. இதே போல இன்னொரு ஆடியோ பத்தி நம்ம பேசியிருப்போம். ஒரு மூத்த ஒரு இந்துத்துவ நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கலவரம் பண்ணாதான் இங்கே பாஜக வளரும் அப்படின்னு பேசியிருப்பாரு. ஆமா, அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இவங்க மொத்தமா கூடி பிளான் பண்றது இந்த கலவரம் செய்தல். ஆமா, அதுக்கு மட்டும்தான் இவ்வளவு தூரம் முனைப்பா பிளான் பண்றாங்க. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய மேட்ரு என்னன்னா, இது பொய் அவதூறு தாங்கிறத நம்ம ஆரம்பத்துல இருந்து உடைச்சு பேசிக்கிட்டே தான் வரோம். இப்ப இதே பொய் அவதூறு இருக்குல்ல, இது தமிழ்நாடுங்கவும் பிரச்சனை இல்லாம தப்பிச்சிச்சு. இதுவே வேற ஒரு ஊர்ல வேற ஒரு ஸ்டேட்ல நடந்ததுன்னா நிலைமை என்ன? இப்படி பொய்யாவது ஒரு பேசிதானே அவங்க குஜராத்ல கலவரத்தை உண்டு பண்ணானுங்க. இப்படித்தானே பல கலவரங்களும் வந்து இந்த குண்டர்களால நிகழ்ச்சி. அத்வானி பேட்டு இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு தெரியுமா? அத்வானி கிட்ட ஒருத்தர் கேட்கறாப்புல, ஒரு ரிப்போர்ட்ரு, நீங்க வந்து பாபர் மசூதி இடிச்சது சரியா அப்படின்னு கேட்கறாப்புல. தவறு தான், ஆனா அந்த கூட்டத்தை என்னால கட்டுப்படுத்த முடியல அதுக்கு மேல அப்படிங்கிறாப்புல. அப்போ விஷயம் என்னன்னா, ஒரு மாச அவதூறு பரப்பி மாச கண்ட்ரோல் பண்ணிட்டு கிளப்பி விடுறது வரைக்கும் தான் அது உங்க கையில. ஆமா, அதுக்கு மேல யாராலையும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்களே நினைச்சாலும் முடியாது, அது எல்லாருக்கும் பொருந்தும். அவ்வளவுதான். ஆமா, பாசிசம் பாயாசம்னு பேசுறாங்க பார்த்தீங்களா, பாசிச பாயாசம் என்ன பண்ணுங்கிறத அவ்வளவுதான். அதான் அத்வானி சொல்றதுதான் பாசிசத்துக்கும் பாயாசத்துக்கும் வித்தியாசம். நான் கிளப்பி விட்டுட்டேன், நான் வேணான்னு சொல்றேன், யாருமே கேட்கல, போய் இடிச்சுட்டாங்கிறாப்புல. அவர் வேணான்னு சொல்லியிருக்க மாட்டாருங்கிறது வேற விஷயம். ஆனா அவர் சொல்லியிருந்தாலும் கூட அதை கட்டுப்படுத்தி இருக்க முடியாது. அது எக்ஸாக்ட்லி அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் இப்போ வந்தேன். இப்போ ஒரு பொய்யாவது ஒரு கிளப்பி விடுறது இருக்குல்ல, அது என்ன மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ணும். அதுவும் குறிப்பா இந்த விஷயத்தை எடுத்துங்க. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு சிறுமி படிக்க போறாங்க, அங்க மதமாற்றத்திற்கான அழுத்தம் இருக்குது, அதனால அந்த சிறுமி இறந்து போயிட்டாங்கன்னு கொடுக்கறது இருக்குல்ல, இது குறிப்பா ஒரு மிஷினரி பள்ளி மேல அவங்க சொல்றாங்க. அப்ப மிஷினரிகள் நடத்துகிற பல்வேறு பள்ளிகள் இருக்கும்ல, அப்போ அங்கே வந்து ஒரு குழந்தைய சேர்க்க போகிறதுக்கு பெற்றோர்கள் எவ்வளோ பதறுவாங்க. ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை, மதமாற்றம் பண்ண சொல்லி கொண்டிருக்கிறாங்கிறது பிராது. அப்போ குழந்தை அங்கே பத்திரமா இருக்குமா, நம்ம குழந்தைக்கு இப்படியான துன்புறுத்தல் இருக்குமோ அப்படின்னு அவங்க பதட்டப்பட்டே இருப்பாங்கல்ல. சரி, இப்போ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படின்னா, இப்போ சமீபத்தில் வந்து குழந்தைகளை கடத்துகிற ஒரு கும்பல் வருதுன்னு ஒரு அவதூறு கட்டி விட்டானுங்க. அதனால் பல்வேறு பகுதிகளில் வந்து நிறைய கிளாஸஸ் நடந்துச்சு. ஒரு யாரோ ஒருத்தரை பார்த்துட்டு சந்தேகமாக இருக்குன்னு பிடிச்சி அடித்தது, ஒரு வயதான மூதாட்டி ஒருத்தவங்க வந்து குழந்தைகள்கிட்ட நார்மலாக பேசியிருந்துருக்காங்க, அவங்க காரில் வந்திருக்காங்கன்னா அவங்கள வந்து தாக்கி அவங்க உயிரிழந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியான பல்வேறு ஒரு விஷயம் குழந்தைகள் சார்ந்து ஒன்று நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அது பெற்றோர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணிடும். ஆனால் நீ ஒரு இதே குழந்தைகள் சார்ந்த விஷயத்த ஒரு சென்சிட்டிவான விஷயம், அதை மதம்ங்கிற இன்னொரு சென்சிட்டிவான விஷயத்துல நீ மாசா வந்து ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டீங்கன்னா, ஒரு அவதூறையோ அல்லது வந்து ஒரு புரளி
சென்சிட்டிவ் விஷயம் எது கையை வச்சாலுமே அது மக்கள் மத்தியில் புரளியா மாறும். எங்க ஊர்ல ஊடு கொளுத்துற ஒன்று ஒரு ப்ராசஸ் உண்டு. ஊடு கொளுத்துற வந்துட்டான்னு சொல்லிட்டு பெரிய பஞ்சாயத்து நைட்டு முழுக்க உட்காந்து கண்ணு முழிச்சு ஒரு ஊரே கிளம்பி வந்து இருட்டில் சுத்திட்டு இருப்பாங்க, லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு பிடிக்கணும்னு. அது ஒரு புரளி. ஓகேவா? அது மாதிரி சென்சிட்டிவ் மாசை கிளப்பி விட்டுட்டீங்கன்னா கண்ட்ரோல் உங்க கையில இருக்காது. அது யார் நினைச்சாலும் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா இது வந்து ஒரு ஒன்றியத்தில் ஆளுகிற ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வேலையை செய்யறாருன்னா இது எப்படி எடுத்துக்கிறது? இப்ப இதே மாதிரி ஒரு அயோக்கியத்தனமானதான் பெரியார்கிட்ட வந்து வருது, காந்தி சுடப்பட்டு விட்டார், சுட்ட ஒரு பார்ப்பனர், அந்த விஷயத்தை வந்து சொல்லாதீங்க, இல்லைன்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்றத அறிவிக்கிறார். எவ்வளவு நிமிஷம் எவ்வளவு நொடிகள் எடுத்திருக்கோம். அவர் வந்து இல்லை நான் அதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு இப்படி வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருந்தாருன்னா ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ப்ரோ, எனக்கு கொஞ்சம் முடியல, எனக்கு வன்மங்கள் நிறைந்த யாராக இருந்தாலும் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருந்தாருன்னா மகன்களை 50 பேருக்கு அன்னைக்கு ரெஸ்ட் இன் பீஸ் தான். ஆமா, உண்டா இல்லையா? ஆனா அவர் அதை செஞ்சாரா? இல்ல. அவர் வந்து இது என்ன மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ணுங்கிறத யோசிச்சாரு, பின்விளைவுகள் எப்படி ஏற்படுத்துங்கிறத யோசிச்சனால அவர் இல்லைன்னு அன்னைக்கு சொன்னார். எவ்வளவு நிமிஷம் எடுத்திருக்கோம் அவரை. ஆனா இது வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு, ஒரு பகுத்தறிவுவாதிக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சுமூகமா இருக்கணும் அப்படின்னு இணக்கமா வாழணுங்கிறது தான் எல்லா அவருடைய நல்ல தலைவரோட எண்ணமா செயல்பாடுதான். ஆனா இவரை என்னன்னு எடுத்துக்கிறது? இப்ப இவர் மீது வழக்கு பதியப்படுமா? நீதித்துறை இதை ஏதாவது வந்து ஆமா சோமோட்டோவா எடுத்து இவங்களுக்கு தண்டனைக்கு உட்படுத்துமா? ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் வன்னியர் சன்ன பிளாக் எழுதியிருக்காரு, இன்னைக்கு வரைக்கும் அந்த போஸ்டர் நீக்காம வச்சிருக்கிறார் அண்ணாமலை அப்படின்ட்டு. அவர் மீது வழக்கு பதியப்படுமா? இல்ல அவர் மீது நீதித்துறை சோமோட்டோவா ஏதாவது விஹெச்பி சேர்ந்தா முத்துவேல் அதுக்கு பின்னாடி கட்டிங் பேசினானே அவர் மீது ஏதாவது வழக்கு தொடுக்கப்படுமாங்கிறதெல்லாம் நம்ம அரசுகிட்டயோ நீதித்துறைகிட்டயோ நம்ம கேட்டுக்கிறோம். இல்ல இது மாதிரி பண்ணாம விட்டோம் அப்படின்னா இது இன்னொருத்தருக்கு என்கரேஜ்மெண்டா இருக்கும். நாளைக்கு எவனா வந்து இப்ப இன்னைக்கு அண்ணாமலை பண்ணா நாளைக்கு அர்ஜுன் சம்பத் பண்ணுவாப்புல ஒரு ஸ்கூல்ல வந்து வந்து லவ் மேட்டர்ல வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகி ஒரு ஸ்கூலை அடிச்சு உடச்சு கலவரம் நடந்துச்சு, அதை அடிச்சு உடைக்கப்பட்டது, அங்க எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவதூற பரப்பி விட்டு ஹாயா அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஆனா அது எவ்வளவு பெரிய விளைவுகளை சமூகத்தில் ஏற்படுத்துங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கேஸ் பண்ணுவாங்க அவங்கள. ஆமா, அதனால நீதித்துறை சோமோட்டோவா இந்த வழக்கு எடுக்குமா என்னங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். அதே போல காவல்துறையும் இது ஏதாவது வழக்கா பதிவு பண்ணுமா அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். அவதூறுகள் இன்னும் குற்றச்சாட்டு வந்தா தயவு செஞ்சு அதன் மேல அரசுகள் இது அவதூறு மட்டும் கிடையாது, இது ஒரு சிறுபான்மை சமூகத்துக்கு மேல கட்டிவிடப்பட்ட ஒரு பெரிய வன்மம். இதனால வந்து சமூக அமைதி வந்து சீர்குலைஞ்சிருக்கும். இதைதான் சொல்றேன். இதே தமிழ்நாடுக்கு போய் நம்ம தப்பிச்சோம், வேற மாநிலம்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. அதனால இப்பேற்பட்ட வன்மம் கொண்ட நபர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து நாம் பார்ப்போம்.